ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுவும் 1 கிலோ அளவுல செய்ய போறோம். நான் இன்னைக்கு வந்து சீரக சம்பால செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி கழுவிக்கலாம். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற டைம் 25 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் மட்டும்தான். சரி வாங்க இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு 1 கிலோ அளவுக்கு நம்ம செய்யறோம். அதனால 250 ml கடல் எண்ணெய் இருக்கட்டும், இல்ல நீங்க வாசனை இல்லாத எண்ணெய். இந்த வெங்காயத்துல மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூன் தான். இப்போ எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே ஒரு தடவை வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 10-12 பச்சை மிளகாய், 2-3 தக்காளி, அதாவது 1 கிலோவுக்கு 5 தக்காளி. ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வச்சதுல 2 தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி எல்லாம் ரொம்ப மசிற அளவுக்குலாம் நீங்க வதக்க தேவையில்லை. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், முழுசாக தான் இருக்கணும். இந்த டைம்ல நான் வேக வச்ச இந்த சிக்கனை இதுலயே சேர்த்துக்க போறேன். இப்போ அப்படியே ஒரு தடவை கலந்துருங்க. அடுப்பை எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அரிசியில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டேன். அப்படியே இதில் சேர்த்துக்கேன். சிக்கன் வேக வச்ச தண்ணி நான் வந்து 5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். அப்படியே சேர்த்துக்கணும். அப்படியே லைட்டாக அப்படியே கலந்துருங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் வச்சாவே போதும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டோம். பிரியாணி தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இப்போ அந்த டைமில் ஒரு தடவை கலந்துட்டு இலையை வச்சு மூடிட்டு தம் போட்டுடலாம். பிரியாணியை சரியாக இருக்கும். மேலே வெயிட் வச்சுருங்க. நல்லா பிரியாணி தம்மாகி வந்துடும். பிரியாணி தம்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ தம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தம் உடைக்கலாம். பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்குது, சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பிரியாணி சூப்பராக இருக்கும். இதே போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.